நெஞ்சம்தாம் கலந்தனவே. அத்தியாயம் 6. சரண் சோகமாய் தோட்டத்தில் அமர்ந்து மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்ற நாளை நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். அன்று சிவகுருவிடம் பேசிவிட்டு தோல்வியுடன் வீட்டுக்கு வந்தவனை சங்கீதா கோபத்துடன் எதிர்கொண்டாள். இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு கார்டு போட்டால் கார்டு டிக்ளைண்டுன்னு வருது, கார்டில் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? அவள் அவனது சட்டையை பிடித்து உலுக்கினாள். பேங்க்ல பணம் இல்லை சங்கி. அவன் சோர்வுடன் கட்டிலில் அமர்ந்தான். என்னது, பணம் இல்லையா? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்சிங்க? அவளது வார்த்தைகள் ஆண்மகனான அவனை சீண்டி விட்டது. அந்த பிஸ்னஸ்க்கு நீ என்ன உதவி பண்ண? விட்டா 24 மணி நேரமும் பப்பில் தான் குடியிருப்ப. அந்த அளவுக்கு உனக்கு பார்ட்டி மோகம் தலை விரிச்சு ஆடுது. தன்னை குறை கூறிய கணவனை குதறிவிடும் வேகம் அவரிடத்தில். நீ மட்டும் ஒழுங்கா சரண், நேற்று கூட நீ குடிச்சிட்டு தான் வந்த. நான் என் கவலையை மறக்க குடிக்கிறேன். உனக்கு என்ன கவலை? ஊரெல்லாம் கந்து வட்டிக்கு பணம் வாங்கி உனக்கு செலவு பண்ண கொடுக்குறேன்ல, அந்த கவலை தான். கந்து வட்டியா? அவள் அரண்டு போனாள். ஆமாம், பிஸ்னஸ் லாஸ், எல்லா பக்கமும் கடன். அண்ணாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவர் கேள்விப்பட்டு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சொத்தை பிரித்து கேளுங்க, அவள் அசால்ட்டாக கூற. ஏன் அதையும் குடிச்சு கூத்தடிச்சு அழிக்கவா? அவனது வார்த்தைகள் அவளை கோபம் கொள்ள வைக்க போதுமானதாக இருந்தது. பொண்டாட்டியை உட்கார வச்சு சாப்பாடு போட துப்பு இல்லை. என்ன பேச வந்துட்ட? நீ ஊரெல்லாம் கடன் வாங்கினதுக்கு நானா காரணம்? பிஸ்னஸ் பண்ணுற திறமை உனக்கு இல்லை, அதை ஒத்துக்கோ. உன்ன மாதிரியான ஒரு கோழையோட என்னால் வாழ முடியாது என்றவள் பெட்டியை எடுத்து தனது உடைமைகளை எடுத்து அடுக்கி வைக்க துவங்கினாள். சங்கி, சின்ன பிரச்சனைக்கு எதுக்கு இப்போ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற? பணம் இல்லாதது சின்ன பிரச்சனையா? பணம் தான் முக்கியமா சங்கி? என் காதல் உனக்கு முக்கியம் இல்லையா? பணம் இருந்தாதான் காதலும் பண்ண முடியும். இல்லைன்னா கவலைப்பட்டுட்டே வாழ வேண்டியது தான். இதோ இப்போ நீங்கள் இருக்க மாதிரி என்றவளை கண்டு அவன் உள்ளுக்குள் செத்தே போய்விட்டான். நடைப்பிணமான அவன் அதன் பின்பு அவளை தடுத்து நிறுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் அவளது வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்து அவனது காதல் மனதினை வலிக்கச் செய்தது. இப்படி ஒரு அரக்கியையா நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன் என்று அவன் தனக்குள் நொந்து போனான். அதனாலேயே அவன் மனம் வெறுத்தவனாய் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து தூக்க மாத்திரைகளை விழுங்கி கொண்டான். ஆனால் தாத்தா அவனது உயிரை காப்பாற்றி விட்டார். சரண், அண்ணனின் குரலில் அவன் திரும்பி பார்த்தான். கம்பெனிக்கு போகலையா? போகணும்னா வேலையில் கவனத்தை செலுத்து. இப்போதைக்கு ஓய்வில்லாத வேலை தான் உனக்கான மருந்து என்று சிவகுரு வேறு ஒன்றும் பேசாது சென்று விட்டான். சரணும் அண்ணனின் வார்த்தைகளை மனதில் நிறுத்தி வேலையில் கவனத்தை செலுத்தினான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொல்லும் மனைவியின் காதல் நினைவுகளிலிருந்து அவன் மீள ஆரம்பித்தான். சரணின் தற்கொலை செய்தி கேட்டதிலிருந்து சங்கீதாவின் நடவடிக்கையில் சற்று மாற்றம் வந்திருந்தது. அவள் எப்போதும் கணவனது புகைப்படத்தை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளாக வாய்விட்டு கணவன் வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறவில்லை. சரண் அவளுக்கு உயிர் பயத்தையும் உயிர் வலியையும் ஒருங்கே காட்டியிருந்தான். அவளது நிலையை கண்ட தயாளன் தான் மகளுக்காக பரிதாபப்பட்டு அவளது புகுந்த வீட்டினருடன் பேச வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதன்படி சென்னைக்கு கிளம்பி சென்ற தயாளன் திரும்பி வரும்போது பிணமாகத்தான் வந்தார். சாலை விபத்து என்றார்கள். அவர் இறந்த செய்தியை கேட்டு யாருமே நம்பவில்லை. இல்ல, இது பொய், அப்பா சாகல என்று கதறி துடித்த சக்தி பிரியாவை கண்டு எல்லோரும் கதறி அழுதனர். ஆயிற்று, தயாளன் இறந்து 3 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. சங்கீதாவின் பிரச்சனை கிணற்றில் போட்ட கல்லை போன்று அப்படியே இருந்தது. இப்போது அவள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தாள். சக்தி பிரியாவும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பல்பொருள் அங்காடி ஒன்றில் வேலைக்கு சென்றாள். தயாளன் இறந்த சோகத்துடன் ஒருவித இறுக்கத்துடன் அவர்களது நாட்கள் கடந்து சென்றது. அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சங்கீதாவிற்கு ராணி அழைத்து உடனே வீட்டிற்கு வரும்படி கூறினார். என்னவோ ஏதோ என்று அவள் பதறி அடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றபோதுதான் அங்கு தாத்தா நாராயணன் வந்திருந்தார். வாங்க தாத்தா என்று பணிவோடு வரவேற்ற சங்கீதாவை அவரது விழிகள் கூர்மையுடன் அளவிட்டது. கால எல்லாவற்றையும் மாற்றுங்கிறது தான் சத்தியமான வார்த்தைகள். முன்ன பார்த்த சங்கீதா இவ இல்லை என்று அவருக்கு தோன்றியது. அவர் எப்படி இருக்கார் தாத்தா? தயக்கத்துடன் கேட்டவளை கண்டு புன்னகைத்தவர், அவன் ஓம் புருஷமா, நீ நேரில் வந்து அவங்கிட்டயே இதை கேட்கலாமே என்று அவர் கேட்க, அதுக்கான அருகதை எனக்கு இல்லை தாத்தா. தரையை பார்த்தபடி தலை குனிந்து கொண்டு கூறியவளை கண்டு அவருக்கு பாவமாக இருந்தது. அவராலும் அவளுக்கு ஆறுதல் கூற முடியவில்லை. நான் இங்கே வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறேன்.
என் பேரன் சிவகுருவுக்கு உங்கள் 2வது பொண்ணு சக்தி பிரியாவை பெண் கேட்டு வந்திருக்கேன். அவர் கூறியதை கேட்டதும் சங்கீதா மகிழ்ந்து போனாள். ஆனால் ராணி, ஞானம் இருவரும் யோசனையாய் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அதை உணர்ந்த நாராயணன் சங்கீதாவிடம், காஃபி போட்டுட்டு வாமா என்று கேட்க அவள் புரிந்தாற் போன்று அங்கிருந்து சென்று விட்டாள். நீங்க எல்லாம் ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த கல்யாணத்தால் சரண், சங்கீதா மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் இந்த திருமண ஏற்பாடே. அவர் கூறியதும் இருவரது முகமும் மலர்ந்து போனது. வீட்டில் ஒரு பெண் வாழாமல் இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, அதுவும் அதே வீட்டிலன்னு எங்களுக்கு யோசனையாக இருந்துச்சு. ஆனால் இந்த கல்யாணத்தால் சங்கீதா வாழ்க்கை சரியாகும்னா எங்களுக்கு சம்மதம் என்று ராணி தனது சம்மதத்தை தெரிவித்தார். ஐயா, உங்கள் பேரனுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? எங்கள் சக்தி கொஞ்சம் துடுக்குத்தனம் நிறைஞ்ச குறும்புத்தனமான பெண்ணு, அதான் தயக்கமாக இருக்குது. அவன்கிட்ட கேட்காம நான் எந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இதில் அவனுக்கு பரிபூரண சம்மதம் என்றார் அவர். சக்தி பிரியாவை கேட்காது அவளுடைய திருமணத்தை எல்லாரும் சேர்ந்து முடிவு செய்தனர். மாலையில் வீட்டிற்கு வந்த சக்தி பிரியாவிடம் அவளது திருமண செய்தியை சொன்னார்கள். யார் மாப்பிள்ள? எங்கள் தலை விஜய் தேவரக்கொண்டா மாதிரி இருப்பானா என்று அவள் ஜொல்லு விட்டு கொண்டே கேட்க, அவளது தலையில் வலிக்காது கொட்டிய சங்கீதா, எங்கள் பெரிய மாமா, அவனை விட அழகு என்று கூற, பெரிய மாமாவா? அது யாரு சங்கி? சிவகுரு மாமா. ஆ, அந்த அங்கிளா? சக்தி பிரியா அதிர்ச்சியில் வாய்விட்டு கூவி விட்டாள். வாயிலே ஒன்று போடுவேன். அங்கிள் அங்கிள், அழகா மாமான்னு சொல்லி பழகு. ராணி சின்ன மகளை கண்டித்தார். என்னை விட அவங்க 9 வயசு பெரியவங்க. அப்போது அவங்க எனக்கு அங்கிள் தானே. இந்த கல்யாணம் எப்படி சரி வரும்? அதை விட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. என்னதுடி? மூவரும் கோரஸாக கேட்டனர். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, என் வருங்காலத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும். கெத்தாக கூறியவளை கண்டு பக்கென்று சிரித்தனர் மூவரும். தயாளன் இல்லை என்கிற குறையை தவிர சீரும் சிறப்புமாய் சிவகுரு சக்தி பிரியா திருமணம் நடந்து முடிந்தது. இவர்களது திருமணத்தில் வன்மத்துடன் கலந்து கொண்டது சாருலதா மட்டுமே. ஏனெனில் இந்த திருமணத்தோடு அவளது திருமணத்தையும் வைக்க வேண்டும் என்று கூறிய போது சிவகுரு உறுதியாய் மறுத்துவிட்டான். அவனது திருமணம் தனியே நடைபெற வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். சிவகுரு தனது களத்தில் தாலி கட்டிய நொடியில் இருந்து சக்தி பிரியாவின் மனதில் ஏனோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருந்தது. நொடிக்கு ஒரு தடவை அவள் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். இங்க என்ன படமா ஓடிட்டுருக்கு? என்னையே பார்க்காம வந்திருக்கிற விருந்தாளிகளை கவனி. அவன் அவளை திரும்பாத அடக்கப்பட்ட குரலில் சீறினான். அவனது கோபத்தில் அவள் அரண்டு போய் ஒழுங்காய் திரும்பி நின்று கொண்டாள். சங்கீதாவின் விழிகள் சரணையே சுற்றி வந்தது. அவனோ இவளை சிறிதும் கண்டு கொள்ளாது வந்தவர்களை இன்முகத்துடன் உபசரித்து கொண்டிருந்தான். திருமணத்தை சாக்கிட்டு பெரியவர்கள் அவளை இங்கு அழைத்து வந்துவிட்டனர். இருவரும் ஒரே அறையில் தங்கியிருந்த போதும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சின்ன புன்னகைக்கு கூட அங்கு பஞ்சமாகி போனது. அன்றிரவு சங்கீதா தனது தங்கைக்கு பார்த்து பார்த்து அலங்கரித்து கொண்டிருந்தாள். சக்தி பிரியாவோ கலவரத்துடன் பொம்மை போல் அமர்ந்திருந்தாள். சங்கி, என்னடி? தங்கையின் தலையில் பூவை சூடிக்கொண்டே சங்கீதா கேட்க, உங்க மாமா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே கேள்வியை நீயே அவர்கிட்ட நேரில் கேளு. அவங்க கிட்டையா? நான் மாட்டேன்ப்பா. அவள் தனது வாயை 2 கைகளை கொண்டு மூடிக்கொண்டாள். அவளது பாவனையில் சங்கீதாவிற்கு சிரிப்பு வந்தது. நீ மாமாவோட ஒய்ஃப், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கோபக்காரங்க தான். ஆனால் தப்பு பண்ணால் மட்டும்தான் கோபப்படுவாங்க. மற்றபடி ரொம்ப நல்லவங்க தான். அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே தான் என்று சங்கீதா தங்கையை எழுப்பி சிவகுருவின் அறைக்கு அழைத்துச் சென்றாள். பார்த்து நடந்துக்கோ. அறையின் முன்னே நின்று கொண்டு மீண்டும் சங்கீதா அறிவுரை கூற, ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை நாளைக்கு தெரிஞ்சுக்குவ சங்கி என்று சக்தி பிரியா இல்லாத காலரை தூக்கி விட்டு கொண்டாள். அவளது பேச்சில் சங்கீதாவின் முகம்தான் வெட்கத்தில் சிவந்து போனது. உள்ள பொடி வாயடி. அவள் தங்கையை அனுப்பி வைத்துவிட்டு தனது அறைக்குள் வந்தாள். அங்கு அவளுக்கு முன்னேயே வந்து சரண் படுத்திருந்தான். அவனை கண்டு பெருமூச்சு விட்டபடி அவள் மறுபக்கம் வந்து படுத்தாள். அவன் உறங்கவில்லை, உறங்குவது போல் நடித்தான். இருவரின் மனதிலும் அவர்களது முதலிரவு நினைவுகளே வலம் வந்தன. தாபம் மனதினை வாட்டி வதைத்த போது இருவரும் ஒருவரையொருவர் திரும்பி பார்த்து கொள்ளவில்லை. சக்தி பிரியா கையில் பால் சொம்புடன் திருவிழாவில் துளைந்த குழந்தை போல் சிவகுருவின் அறையில் தனித்து நின்றிருந்தாள்.
சிவகுருவை எங்கு தேடியும் காணவில்லை. அவள் பால் சொம்பை மேசை மீது வைத்துவிட்டு கணவனை தேடத் துவங்கினாள். மாமா, மாமா என்று கத்தியபடி அவள் அவனை தேடத் துவங்க, ஷ், சத்தத்தை குறை என்றபடி அவன் பால்கனியிலிருந்து உள்ளே வந்தான். இங்கேதான் இருக்கீங்களா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள் கட்டிலில் போய் அமர்ந்தாள். மாமா, இங்கே வாங்க. தனக்கு பக்கத்தில் இருந்த இடத்தை சுட்டிக்காட்டி அவனை அமரச் சொன்னாள். நான் சொல்ல வேண்டிய டைலாக இவ பேசுகிறாளே என்று அவன்தான் அயர்ந்து போனான். மாமா, எனக்கு காது கேட்குது. என்னை ஏலம் போடாமல் நீ சொல்ல வந்ததை சொல்லு. நீங்கள் கொட்டினா தானே எனக்கு பேச வரும். இது வேறையா? சொல்லித் தொலை என்றான் அவன் கடுப்பாக. என்ன மன்னிச்சிட்டிங்களா? அவள் கேட்ட முதல் கேள்வியில் அவன் அசந்து போய்விட்டான். எதுக்கு என்று அவன் வாய் கேட்ட போதும் அவள் அவனிடம் மன்னிப்பு கேட்டது, பின்பு கண்ணாடியில் எழுதி வைத்து பூங்கொத்து கொடுத்து மன்னிப்பு கேட்டது எல்லாம் அவனது ஞாபகத்தில் எழுந்தது. அன்னைக்கு என்னால் தானே எல்லாரும் உங்களை திட்டினாங்க, அதுக்காக தான். அதை நீ இன்னும் மறக்கலையா? அவனது குரல் கரகரத்து ஒலித்தது. இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னை மன்னிக்கவே இல்லையே. சிறு பிள்ளையாய் உதட்டை பிதுக்கியவளை உற்று நோக்கியவன், அப்படின்னா நான் உன்னை மன்னிக்கவே போகிறதில்ல என்று கூற அதை கேட்டு அவளது முகம் வாடிப்போனது. ஆனாலும் தனது குறும்புத்தனத்தை விடாது, நீங்கள் என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட போகிறதில்ல என்று சிரித்தபடி கூற, நீ பேசி முடிச்சிட்டல்ல, இனி நான் பேசலாமா? எல்லாம் பிடிச்சது, நீங்கள் பேசுங்க என்றவள் அவன் பக்கம் திரும்பி சம்மணமிட்டு நன்றாக அமர்ந்து கொண்டாள். இந்த கல்யாணம் நான் விரும்பி பண்ணிக்கிட்டதில்லை. உங்கள் அக்கா என் தம்பி வாழ்க்கை ரெண்டையும் சீராக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் என்றவன் அவளது முகத்தை பார்க்க அவளோ புன்னகை மாறாது. அதனால் என்னம்மாவா, இப்போ நீங்கள் என்னுடைய கணவன், நான் உங்கள் மனைவி, இதில் எதுவும் மாறிட போகிறதில்லல்ல. வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிதாக எடுத்து கூறிய சின்ன பெண்ணை கண்டு அவன் இமைக்க மறந்து பார்த்தான். அதே மாதிரி நீ என்னோட அந்தஸ்துக்கு ஏற்ற பொண்ணு இல்லை. எனக்கு மனைவியாக வரணும்னு நான் நினச்ச பொண்ணு வேற, அது நீ இல்லை. நீ ஏன் நினச்சாலும் அந்த மாதிரி வர முடியாது என்று கூறும்போதே அவனிடத்தில் இருந்து சிறு பெருமூச்சு எழுந்தது. ஓ, காதல் தோல்வியா மாமா என்று வெகுளியாக கேட்டவளை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்தவன் பதில் ஏதும் கூறவில்லை. அதை அவள் கண்டு கொள்ளவும் இல்லை. நமக்கெல்லாம் எந்த காதல் தோல்வியும் கிடையாது. ஏன்னா நான் யாரையும் காதலிச்சதே இல்லை. உனக்கு காதல் வந்துட்டாலும் அவன் மனதிற்குள் நொடித்து கொண்டாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. மாமா, மாமா, முதல்ல மாமான் கூப்பிடுறது நிறுத்து. அவன் எரிச்சலுடன் மொழிய, அப்போ அங்கிள்னு கூப்பிடவா? கண்களில் குறும்பு மின்ன கேட்டவளை கண்டு ஏய் என்று கர்ஜித்தவன், பேசாம படுக்க போறியா இல்லையா என்று கத்த, சிவகுருவின் கோபத்தில் அவள் கட்டிலின் ஒரு பகுதியில் சுருண்டு படுத்து கொண்டாள். கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவன் பெருமூச்சு விட்டபடி மறுபக்கம் வந்து படுத்து கொண்டான். சிறிது நேரம் அமைதியாக சென்றது. மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? அவளது கேள்விக்கு அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மாமா, கேட்கவா? கேட்டு தொலை. அவனது வார்த்தையில் எரிச்சலே மிகுந்திருந்தது. உங்களுக்கு ஹோட்டல் இருக்கா என்று திடுமென கேட்டவளை கண்டு அவன் திகைப்புடன் திரும்பி பார்த்தான். அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். எதுக்கு கேட்குற? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, அப்போ நீங்கள் ரிஜெக்டட். எதுக்கு? எனக்கு வரப்போகிற கணவனோட முதல் தகுதியே ஹோட்டல் முதலாளியாக இருக்கணுங்கிறது தான் என்றவளை கண்டு அவன் ஏன் என்று விழித்து பார்த்தான். அவள் முதல் பாலிலேயே அவனை அவுட்டாக்கி விட்டாள். மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.